அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட கொலையாளிகளில் 6 செல்போன்களை ஹரிதரன் வைத்திருந்ததாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், தற்பொழுது அதிமுக கவுன்சிலர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கார், விவரங்கள்? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, பாஜக நிர்வாகி செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ் உள்ளிட்ட 14 பேர் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து இந்த வழக்கில் முக்கியமாக கருதப்படக்கூடிய பாஜக மகளிர் அணி துணை செயலாளரான அஞ்சலை தற்போது தலைமறைவானதை அடுத்து தற்போது கைது செய்து தற்போது அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் முதல் கட்டமாக வெளியானது. அவரிடம் இந்த அஞ்சலியை கைது செய்த போது அவரிடம் இருந்து பல செல்போன்கள் ஏற்கனவே அவரிடம் இருந்து செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் லேப்டாப்பும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய நபராக இருந்த ஹரிதரன் என்பவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இவர் கடம்பத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் இவருக்கு அதிமுக கவுன்சிலராக பணியாற்றி வருகிறார். இது மட்டுமல்லாமல் ஒரு வழக்கறிஞராகவும் இருந்து வருகிறார். கடம்பத்தூர் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் தற்போது இருந்து வருகிறார். ஹரிகரனுடைய நண்பர் தான் இந்த ஹரிதரன். இவர் தற்போது இவரிடமிருந்து இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய அருண் நண்பராக இருப்பதாகவும் தற்போது போலீசார் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் குற்றவாளிகள் பயன்படுத்திய 6 செல்போன்களை ஹரிதரனை ஒப்படைத்திருக்கிறார். அந்த செல்போன்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக கொசஸ்தலை ஆற்றில் வீசப்பட்டதாகவும் ஹரிதரன் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த 6 செல்போன்களில் தற்போது ஏதாவது டேட்டா பறிமுதல் கைப்பற்றப்படுமா என்ற ஆய்வு செய்ததில் தற்போது 3 செல்போன்கள் அதில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள் தற்போது கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது தனிப்படை போலீசார் தற்போது ஹரிதரனிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த வழக்கில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி அஞ்சலடி விசாரணை நிலையில் தற்போது ஹரிதரன் முக்கிய நபராக இருக்கிறார். ஹரிதரன் என்பவர் தற்போது அதிமுக கவுன்சிலராக இருந்து கொண்டு இவ்வாறு செயலில் ஈடுபட்டிருப்பதாக என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் கைது செய்ய பல நபர்கள் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.